அனைவஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாடிகோ. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் இந்த கேமை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த கேமோட நேம் சொன்னோன்னே உங்க எல்லாருக்கும் சின்ன வயசு ஞாபகம் வந்திருக்கும். நானும் சின்ன வயசுல இந்த கேம் விளையாடி இருக்கேன். பட் என்னால் அப்போ முடிக்க முடியல. இப்போ நம்ம முடிக்கிறோம். ஓகே, ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விட்டுருங்க. இந்த வீடியோக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் இந்த சீரீஸை என்னால் கண்டினியூ பண்ண முடியும். Okay guys, let's get into the gameplay video. ஓகே காய்ஸ், லெட்ஸ் ப்ளே. அந்த வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு. ஸோ அந்த கேமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரியர், ஒரு நிஞ்சான்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ப்ளூ கலர் மண்டை இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு யாரும் இல்லை, நம்ம தான். ஸோ இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வருது. என்னன்னா, நம்ம மாஸ்டரை யாரோ வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம மாஸ்டரும் திரும்ப அட்டாக் பண்ணுறாரு. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தாறு மாறாக சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கனவு வருது. அந்த வந்த உடனே நம்ம வந்து ஏஞ்சிக்கிறோம். அப்புறம் நம்ம சொல்கிறோம், என்ன ஒரு கனவு இது, எனக்கு என்னமோ தப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து இந்த கனவு ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வெளியே போகிறோம். ஓகே, இதாங்க நம்ம ஊர். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. இந்த கேம் ஒரு 2D கேம் தான். இது யாரோட வீடுனா வந்து எல்டர்ஸ் ஹவுஸ், அதாவது வந்து ஊரோட மூத்தவர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈலர்ஸ் ஹவுஸு. நம்ம எப்பயாச்சும் இறந்துட்டோம்னா நம்ம அங்கேருந்தா வருவோம். இது வந்து ஒரு டெலிபோர்ட்டு, பட் இப்போதைக்கு வேலை செய்யலை. இது ஷாப்புங்க. இங்கே வந்து வெப்பன்லாம் இருக்கும். ஓகே, இந்த பையன் நம்மக்கிட்ட வந்து குட் ஈவினிங் அப்படின்னு சொல்கிறான். தம்பி, நைட்டே ஆயிடுச்சு, குட் ஈவினிங்ன்ற ஏதோ ஒரு கட்சின்னு வருது. ஒரு குட்டி பையன் வராங்க. வந்து நம்மக்கிட்ட வந்து, ஹாய் விடிஜி, நீ இங்கே தான் இருக்கியா? உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உன்னோட மாஸ்டர் வந்து காட்டுக்கு தனியாக போனார், ஆனால் அவர் இன்னும் வரவே இல்லை. அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, நீ தான் போய் கண்டுபிடிக்கணும். ஆனால் நீ வந்து அங்கே தனியாக போக போகிற, அதனால் அங்கே நிறைய வந்து டேஞ்சரஸான விலங்குகள்லாம் இருக்கும். அதனால் நான் வந்து உனக்கு ஸ்வாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையன் கொடுத்துட்டு போயிட்டான். ஓகே காய்ஸ், நம்மளுக்கு முதல் ஸ்வாடு கிடச்சிருச்சு. சின்ன வயசுல நான் இது படிக்கவே மாட்டேன், அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுருவேன். இப்போ தான் நான் படிக்கிறேங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிராஸ் ஸ்வாட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை ஸ்வாடு கிடச்சிருக்கு. வாங்க இப்போ நம்ம வந்து இந்த சைடு போனோம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் வந்து இருப்பார். அவருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வில்லன். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்ஸ். இந்தமாதிரி நிறைய வில்லன்ஸ் இருப்பாங்க. இவன் சும்மா ஜுஜுப்பிங்க, போக போக வந்து பயங்கரமான ஆள்லாம் வருவாங்க. ஸோ என்ன போட்டிருக்குன்னா வந்து காற்றுல இருக்கும்போது டபுள் ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு எப்பயே தெரியும். ஓகே, இந்த செடியெல்லாம் நம்ம அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கூட காயின் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்னொரு சிலந்தி எங்கே பார்த்தீங்களா, க்யூட்டாக இருக்குல்ல. இது வில்லன் மாதிரியே இல்லை, க்யூட்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இங்கே டபுள் ஜம்ப் பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டம்தான் நினச்சேன்டா. இது என்ன சின்ன வயசுலேயே வராதுங்க. நான் இந்த சின்ன வயசில் இதுக்கு இந்த பக்கம் போகக்கூட மாட்டேன். இது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வந்துட்டேங்க. ஓகே, இந்த செஸ்ஸில் எடுத்தால் நம்மளுக்கு 5 காயின் கிடைக்குங்க ஒரே நேரத்தில். ஸோ காயின் இருந்தால் நம்ம வந்து வெப்பன்ஸ் வாங்கலாம், அப்புறம் நிறைய எபிலிட்டிஸ்லாம் இருக்கும், எல்லாமே வாங்கலாம். ஸோ காயின் நீங்கள் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாரி நம்ம எனிமீஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிடணும், அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம ஹெல்த்து, ஸ்வாடு அதெல்லாம் அப்கிரேட் பண்ணலாம். எனிமீஸை வந்து அடிக்காமல் ஸ்கிப் பண்ணாதீங்க, அடித்தாதான் நம்ம வந்து அப்கிரேட் பண்ண முடியும். ஓகே, வாங்க இப்போ நம்ம காட்டுக்கு வந்தாச்சு. அங்கே பாருங்கள், நம்ம மாஸ்டர் படுத்து கிடக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம், ஓ நோ, நம்ம மாஸ்டருக்கு என்னாச்சு, அவரே அப்படி படுத்து கிடக்கிறாரு. மாஸ்டர், நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்றோம். இப்போ நம்ம கிட்டவே பார்த்தோன்னே மாஸ்டர் வந்து மூச்சு விடலையா. அது மட்டும் இல்லாமல் யாரோ மாஸ்டர் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்களாம். எனக்கு என்னமோ மாஸ்டருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் கையில் வந்து ஒரு நோட்ஸ் இருக்கான், அதை படித்து பார்க்குறோம். நீ இதை படிக்கிற அப்படின்னா நான் ஆல்ரெடி இறந்துருப்பேன். என்னை யாரு கொன்னாங்க அப்படின்னா வந்து கரப்டர்ஸ். அவங்க திரும்ப நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க. அவங்க முன்னாடி நம்ம அடித்து விரட்டணும், பட் திரும்ப அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக மாதிரி வந்துட்டாங்க. நான் காட்டுக்கு வரும்போது அந்த கரப்டர்ஸ் என்னை ஃபாலோ பண்ணி வந்து கொன்னுட்டாங்க. ஆனால் விடிஜி, எனக்கு தெரியும் உன்னால் மட்டும் தான் அவங்கள கொல்ல முடியும். நீ சீக்கிரமாக என்ன பண்ணுறனா, வில்லேஜுக்கு போ. வில்லேஜில் வந்து வில்லேஜ் மூத்தவர் இருப்பார், அவர்கிட்ட பேசு. அவர் உனக்கு எதாவது ஐடியா கொடுப்பாரு. நான் வந்து இறந்துட்டேன், ஆனால் என்னோடய மேஜிக்கே உனக்கு கொடுக்குறேன், இதை நீ யூஸ் பண்ணிக்கோ, போகிற வழியில் உனக்கு பயன்படும். ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் கிடச்சிருச்சு. சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்ஸில் எழுதியிருக்கு. பாவம், மாஸ்டர் சாவத்துக்கு முன்னாடி ஒரு நோட் எழுதிட்டு தான் செத்துருக்காரு. காய்ஸ், எத்துக்குவேக்க வருது. நம்ம கண்ட கனவு உண்மைதாங்க. மாஸ்டரும் அந்த விலங்கும் சண்டை போட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, இவன் தான் வந்து இந்த கேமில் இருக்க ஃபைனல் பாஸ். சிரிக்கிறான்.
உன்னை நான் கொல்ல போகிறேன் அப்படின்றான். ஓகே, இப்போ நம்ம ஃபயர் பால் போடலாம். சாவுடா. ஓகே, என்ன சொல்கிறேன்னா வந்து உன்னாலலாம் நான் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எடுத்து போட்டான். ஆமாங்க, இந்த மாதிரி நடக்கும்ல, எனக்கு இப்போ ஞாபகம் வருது. ஸோ நம்மளை வந்து கொன்னுடுவான், பட் நம்மளுக்கு வந்து மூச்சு இருக்கும், உயிர் இருக்கும். ஸோ அதாவது வந்து ஃபுல்லாக சாக மாட்டோம், பட் நம்ம செத்துரும் நினச்சிட்டு அவன் போயிடுவான். ஸோ நம்மளை வந்து ஹீலர் ஹவுஸில் வந்துடுவோம். பார்த்தீங்களா, இப்போ ஹீலர் அக்கா வந்து சொல்கிறாங்க, ஏஞ்சிக்கோ உன்னால் முடியும், கமான் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, ஒருவேளை நீ ஏஞ்சிக்கிட்ட உனக்கு எதோ ஆயிடுமான்னு சொல்லி நான் பயந்துட்டேன், பட் நீ திரும்ப ஏஞ்சிக்கிட்ட, நீ பல வாரமாக பெட் ரெஸ்ட்டில் இருந்திருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காண்ட்ரி அப்படின்ற ஒரு பையன் தான் நம்ம காட்டிலேருந்து நம்மளை காப்பாற்றிட்டு வந்திருக்கானா. அப்புறமா வந்து அவன் நம்ம இங்கே வந்ததுலேருந்து ஹீலர் தான் நம்மளை பார்த்துக்கிறாங்களாம். அப்புறம் வந்து வில்லேஜ் மூத்தவர் வந்து நம்மளை பார்க்க வந்திருக்காராம். ஸோ பின்னாடி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் வந்து வில்லேஜ் மூத்தவர். ஓகே, அப்புறம் அடிபட்டுச்சுன்னா திரும்ப இங்கே வா அப்படின்னு ஹீலர் அக்கா சொல்கிறாங்க. ஸோ வில்லேஜ் மூத்தவர் சொல்கிறாரு, நீ ஒருவேளை ஏஞ்சிக்கிட்டே தம்பி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, காட்டில் என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நம்ம நடந்ததெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அப்புறமா இப்போ மூத்தவர் சொல்கிறாரு, ஓ திரும்ப அந்த கரப்டர்ஸ் வந்துட்டாங்களா, அவங்கள சும்மா விடவே கூடாது, நீ தூங்கிட்டு இருந்தல, அதாவது நம்ம பெட் ரெஸ்ட்டில் இருந்தோம்ல, அந்த சில வாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில மோசமான விஷயங்கள்லாம் ஊருக்குள்ளே நடந்துருச்சான். நம்ம ஊரை விட்டு வெளியே போனாலே அந்த கரப்டர்ஸோட கேங் நிறைய பேர் இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்க வயல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து கரப்டர்ஸோட கேங் வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். நம்ம வந்து ஒரு இளமையான வாரியர், நம்மளால் மட்டும் தான் இந்த கரப்டர்ஸை போட்டு தள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் எல்டர் சொல்கிறாரு. அப்புறமா வந்து அந்த கரப்டர்ஸை வந்து சாதாரணமாக போட்டு தள்ள முடியாதான், அதுக்கு வந்து ஒரு லெஜெண்டரி வெப்பன் வேணுமா. அந்த வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஏஷியன்ட் கீப் அப்படின்ற இடத்துல இருக்கான், அங்கே போய் எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மூத்தவர் சொல்கிறாரு. அதை எடுத்தால் நம்ம வந்து அந்த கரப்டர்ஸை போட்டு தள்ளிடலாம், நீ வந்து இப்போ அந்த ஸ்வாடை வந்து கண்டுபிடிக்கணும், சீக்கிரமாக போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாருங்க. ஓகே காய்ஸ், இப்போ தான் நம்ம பயணம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ உங்களுக்கு இந்த கேமோட பேசிக் ஸ்டோரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஷாப்லாம் போக தேவையில்லைங்க, ஏன்னா ஷாப்பில் வந்து நம்ம ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா மினிமம் நம்மளுக்கு வந்து ஒரு 150 ரூபாயிலேருந்து ஒரு 70 ரூபா இருந்தால் வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்வாடு இருக்கும் 70 ரூபாய்க்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு வெளியே போகிறோம். ஸோ ஊரை விட்டு வெளியே போனால் நிறைய கரப்டர்ஸோட கேங் இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊர் தலைவர் சொல்லியிருந்தாரு. பார்த்தீங்களா, இவங்க தான் கரப்டர்ஸோட கேங். ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கானுங்க, பட் போக போக நல்ல நல்ல எலிமிஸ் வருவாங்க கைஸ். ஏதோ வந்து பார்க்க மொக்கையாக இருக்காங்கன்னு நினச்சிக்காதீங்க, போக போக வித்தியாசமான ஆட்கள் வருவாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சீக்ரெட் ஏரியாஸ் இருக்கும். இங்கெல்லாம் நம்ம போனால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் கிடைக்கும், நிறைய காயின்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், பெட்டி இருக்கா, ஏய் பார்த்தீங்களா நண்பர்களே, ஒரு சீக்ரெட் எனிமி, நான் மறந்தே போயிட்டேன் இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு. ஓகே, நம்மளுக்கு ஒரு 5 காயின் கிடச்சிருச்சு. காயின் முக்கியம், பிகிலு அப்படின்னு சொல்லிட்டு காயின் எடுத்தாச்சு. டாய் சாவு. ஓகே, இங்கே பார்த்தீங்களா கைஸ், இந்த கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்து கூட கிடைக்கும். ஸோ அந்த கிராஸை வந்து அப்பப்போ அடிச்சுக்கோங்க, உங்களுக்கு கிடச்சா லக்கு தான். ஓகே, போடு தக்காளி. ஓகே, ஒரு காயின் கிடச்சிருச்சு. பார்த்தீங்களா நண்பர்களே, ஒளிஞ்சிரு தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். டபுள் டேப் தான் ரன் பட்டன் டு ரன் ஃபாஸ்டர், அது தெரியுங்க எனக்கு எப்பயோ. ஓகே கமான், 3 பேர் இருக்கானுங்க, 3 கியூட் வில்லன்ஸ், க்யூட்டாக இருக்கானுங்க கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் அப்கிரேட் பண்ணலாம். ஹெல்த்து தான் இந்த கேமில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இப்போதைக்கு ஹெல்த்தை போடலாம், பட் ஸ்வாடை முக்கியம் தான், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் ஸ்வாடை. டேய் சாவுடா. ஓகே, அடுத்து வந்து இவன், டேய் தம்பி, சரியான டி கைஸ். நம்ம ஏன் ஹெல்த் அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இன்னும் 2-3 தடவை நான் ஹெல்த்து தான் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நம்ம கீழே விழுந்தோம் அப்படின்னா ஹெல்த்லாம் குறையும். ஸோ நம்ம வில்லன்ஸ் கிட்ட தப்பிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அட்டாக் பண்ணாமல் கூட தப்பிக்கலாம். பட் ஹெல்த்துன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கேமில். போடு, சரியான அடி. மறைஞ்சிருந்து அடிச்சிட்டாங்க, இவன் இருந்ததே எனக்கு தெரியலங்க. ஓகே வாங்க, இதை எடுத்துகிட்டு போகலாம், இது நம்மளுக்கு யூஸ் ஆகும் எங்கேயாவது ஜம்ப் பண்ணுறதுக்கு. தூக்கி போடு, அப்படியே தூக்கி போடு. கீழே வந்துட போகுது, ஜஸ்ட்டுங்க, நல்ல வேலை. ஓகே, எடுத்து அப்படியே ஒரு தூக்கி போடு. ஓகே, இப்போ இது ஓரமாக கொண்டு போயிட்டு அப்படிங்க தூக்கி போட்டு அப்படியே மேலே ஏறணுங்க. ஓகே, டபுள் ஜம்ப்பு வந்தாச்சு. சாவுடா யூ கியூட் வில்லன். ஓகே, இவனே எடுத்தாச்சு. அடுத்து இன்னொருத்தவன் இருக்கான், சிலந்தை நல்லா இருக்குங்க, எனக்கு அதை அடிக்கிறது ஜாலியாக இருக்கியான்னு தெரியல. எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க. இவன் பாருங்களேன், இந்த ஸ்பைக்கு தலையன் தாங்க ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அவன் எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது. இங்கே கீழே ஒரு சீக்ரெட் பார்த்து போகுது, இங்கே தான் ட்ரெஷர் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை இதான் வழியான்னு தெரியல, போய் பார்க்கலாம். இதாங்க வழி. ஸோ இப்போ நம்ம பிளைன்ஸுக்கு வந்திருக்கோம். போடு, 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கானுங்க. சாவுடா. ஓகே காய்ஸ், உங்களை போட தெரியல, இங்கே பாருங்கள் டெலிபோர்ட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஊருக்கு வேணும், அதாவது திடீர்னு நம்ம வந்து ஒரு ஸ்வாடு வாங்கணும், ஏதாச்சும் பொருள் வாங்கணும் அப்படின்னா வந்து நம்ம இந்த டெலிபோர்ட் யூஸ் பண்ணி போகலாம். அதேமாரி ஹீலர்ஸ் வீட்டுக்கு போகணும், ஸோ ஹெல்த் இல்லை அப்படின்னா இந்த டெலிபோர்ட் யூஸ் பண்ணலாங்க. இந்த இடம் ஞாபகம் இருக்குது, இருங்க திரும்ப ஹெல்த் ஏற்றலாம். நம்மளால் இதை தாண்டி போக முடியாதுங்க, ஏன்னா வந்து இந்த பிரிட்ஜை வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவன் லாக் பண்ணி வச்சுருப்பான். ஆனால் ஏன்னு தெரியல,
ஆனால் இவன் தான் லாக் பண்ணி வச்சுருப்பான். சரி, இவன் பேர் வந்து ஃபெரிமேனா. ஓகே, நம்ம கேட்கல இவன் ஏன் லாக் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் என்ன சொல்கிறான்னா வந்து அந்த கரப்டர்ஸோட கேங் வந்து இவன் வீட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஆட்டியை போட்டு போயிட்டாங்களாம். அதை வந்து நீ எனக்கு எடுத்து கொடு, அது ஒரு பானை, எனக்கு அந்த பானை வேணும், நீ எடுத்துகிட்டு வந்தால் தான் நான் வந்து உனக்கு க்ராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன், நான் உனக்கு ஒரு சாவி தரேன், மேலே வந்து ஒரு டவர் இருக்கும், அங்கே தான் என் பானை அவங்க ஒழிச்சு வச்சுருக்காங்க, போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் சொல்கிறாங்க. ஏன்டா நான் ஊருக்காக எவ்வளோ பெரிய விஷயம் பண்ண போகிறேன், எனக்கே நீ பிரிட்ஜ் ஓப்பன் பண்ண மாட்டல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லது பண்ணுற எனக்கே பிரிட்ஜ் ஓப்பன் பண்ண மாட்டான். ஓகே வாங்க பானையை உடச்சிட்டு இப்போ வந்து இந்த 2 பேரை அடிச்சுட்டு அங்கே மேலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்த ஒளிஞ்சிட்டு இருக்கான். டேய் முள்ளு, நான் உன்னை பார்த்துட்டேன்டா, ஒளிஞ்சிட்டா இருக்க. ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவருங்க. ஸோ இங்கே தான் வந்து அவன் பானை இருக்கான். ஆஹா, பேட்டு வேறு இருக்கே கைஸ், பேட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அப்பா பார்த்தீங்களா, ஃப்ராடு பையங்க. எப்பா டே தம்பி, என்னங்க இது, மேஜிக்கே மிஸ் ஆகுது. போடு, செத்துட்டான். ஓகே, என்னது அச்சீவ்மெண்ட் அன்லாக்டா. என்ன அச்சீவ்மெண்ட்டு, பிளாஸ்ட பேட்டு. டே ஆட இங்கே வாடா, போடு சம்மடின்னு ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். டேய் தம்பி, உன்னை எக்ஸ்பீரியன்ஸுக்காக அடிக்கிறேன்டா. எக்ஸ்பீரியன்ஸ் ஏறினா நம்ம வந்து ஹெல்த் அப்கிரேட் பண்ணலாம். ஓகே, இவங்க டேய் இவெல்லாம் ஈஸி தாங்க, என்னங்க இவெல்லாம் அடிக்கிறான். டேய் தம்பி, நீலாம் டம்மி பீஸு, போடு. இவன் செத்துட்டோடனே இவன் திரும்ப வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இவன் செத்துனே ஆகும், நல்ல ஞாபகம் இருக்குது. டேய் போடு. என்னங்க இவன் ஹெல்த் எப்படி குறைக்கிறான், மொக்க பீஸுங்க இவெல்லாம். 3 காயின் கிடச்சிருக்கு. ஓகே, டேக் த காயின். ஓகே போடு. ஓகே, பார்த்தீங்களா, செத்தோன்னே ஏதோ ஒரு பால் மாரி மாறினான் பார்த்தீங்களா. அது வந்து கொஞ்சம் பவராக இருக்குங்க அந்த பால், அதுக்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ஓகே வாங்க, இதான் வந்து அவனோட முக்கியமான பானையான். ஸோ இந்த பானை எடுத்தாச்சு, இதை அவங்ககிட்ட கொடுத்தோன்னே அவன் நம்மளுக்காக பிரிட்ஜ் அன்லாக் பண்ணி விட்டுருவான். தூக்கி போடு. ஓகே, இப்போ வந்து அப்படியே பார்த்து பிக்கா போயிட்டு திரும்ப எடுத்துட்டு தூக்கி தான் போட்டு தான் ஜம்ப் பண்ணணும். தூக்கி போட்டாச்சு, இப்போ ஜம்ப் பண்ணிக்கலாங்க. ஓகே, பானை எடுத்தாச்சு, நல்ல வேலைங்க. சேஃபாக வந்து பேட்ச் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த மண்டையில் ஒரு கொம்பு வச்சிருந்தால அவனையும் வந்து போட்டு தள்ளி நம்ம வந்தாச்சு. முள்ளு டே தம்பி, நீ ஒளிஞ்சிருந்து தான் நான் பார்த்துட்டு ஒளிஞ்சிட்டு இருக்காராம்மா, கண்ணுக்கு தெரியாத மாரி. ஓகே வாங்க, இப்போ உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போயிட்டு இந்த ஃபெரிமேன் கிட்ட இப்போ நம்ம இந்த பானையை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் நம்மளுக்கு பிரிட்ஜ் அன்லாக் பண்ணி விட்டுருவான். ஃபெரிமேன் டேக் யுவர் பானை. ஓகே, இப்போ ஃபெரிமேன் என்ன சொல்கிறான்னா வந்து, நீ என் பானையை கண்டுபிடிச்சிட்ட, ரொம்ப நன்றி, இப்போ நான் வந்து உனக்கு அந்த பிரிட்ஜை ஆக்டிவேட் பண்ணுறேன், குட் லக் அண்ட் கேர்ஃபுல் அப்படின்றான். ஏன்டா இவ்வளோ பெரிய வாரியரை வந்து ஒரு பானைக்காக சண்டை போட வச்ச பார்த்தியா, நீலாம் வந்து எனக்கு குட் லக் சொல்கிற பார்த்தியா. கைஸ், நம்ம ஊருக்காக கஷ்டப்படுறோம், பட் இந்த ஊர் மக்கள் பாருங்கள் எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்காங்க சொல்லி. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த முள்ளு தலையை அடித்தாச்சு. பாத்ரா இதுக்கு தான் ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாது, ரொம்ப ஸ்டைலாக ஏறலான்னு பார்த்தேன், அசிங்கமாகிடுச்சு குமார். ஓகே கமான் பாத்ரா. ஓகே, இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரிட்ஜை தாண்டி போகலாம். இங்கே பாருங்கள் இன்னொரு கேசல் இருக்குது, இது வழியாக தான் போகணுமா நம்ம. இருங்க, கேசல் மேலே பாருங்கள் ஒரு செஸ்ட் இருக்குது. யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க. 2 காயின் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா இல்லை. ஓகே, இது ரிஃப்ளெக்ட் இன்கமிங். இந்த வில்லனு கைஸ், இவன் வந்து வாயிலே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு போடுவான். டாய் தம்பி, பிளாக் பண்ணிப்பாங்க, எனக்கு இது கோவமாக வரும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து நம்ம ஒரு தடவை அடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து பிளாக் பண்ணிவிடுவான். அவன் உருண்டையை வந்து நம்ம அவனையே வச்சு அடிக்கலாம், செம்மையாக இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆத்தாடி ஹெல்த் வேறு இல்லையே கைஸ், கீழே வேறு ஒருத்தர் இருக்காண்டே, ஒரு அடிச்சா நான் மாட்டிப்பேன்டா, ஒரே ஒரு அடியில் நான் மாட்டிப்பேன். ஓகே, இப்போ இவனை போட்டாச்சு. இருங்க டாய், அதை அப்படியே உனக்கே அடிக்கிறான். ஐயோ மிஸ் ஆகுதுங்க, டைமிங் கரெக்டாக மிஸ் ஆகுது. ஓகே, நம்ம வாங்க மேஜிக் யூஸ் பண்ணியாச்சு. 37. இருங்க, அவன் ஒரு பால் போட்டோன்னே டப்புனு போய் அடிச்சிடலாம். ஓகே வாங்கிக்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஏதோ வழி போகுது. ஆஹா, டே ஐயோ கைஸ், என்ன கைஸ் இப்படி அடிக்கிறானுங்க. வாங்கிக்கடா கைஸ், நம்மளுக்கு ஹாஃப் தான் இருக்குது ஹெல்த்து. ஓகே, ஒரு ஹெல்த்து கிடச்சிருச்சு, அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். கீழே போத்தாவலங்க, கீழே கண்டிப்பாக வில்லன்ஸ் இருப்பாங்க, அங்கே தான் செஸ்ட் இருந்திருக்கும், நம்ம மிஸ் பண்ணிட்டோம். சரி ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு ஹெல்த் இருக்குது. மூடிக்கிட்டானா, இராரா ஏன் போடு தக்காளி, ஏன் சொன்னேன் சரியான டி. ஓகே, இப்போ வாங்க, ஹெல்த்து ஓரளவு இருக்குது. இந்த சீக்ரெட் ஏரியா போகலாம், இதுவும் சீக்ரெட் ஏரியா தான் நினைக்கிறேன். ஓகே போயாச்சு. என்னது மார்பிள் கேவ் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு ஹெல்த்தா, சூப்பர். ஓ மை காட், இவனா எங்க, அது டேஞ்சரான பேட்டுங்க. ஓகே, இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பர். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சா நம்மளுக்கு வந்து அப்கிரேட் பண்ண ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ 112 எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்களா, 614 வந்துருச்சு. என்னங்க இந்த பேட் இந்த அடி அடிக்குது, போடுற பானையை. இல்லை ஹெல்த் கிடைக்குமா, இல்லை ஹெல்த் இல்லை. சரி ஓகே கைஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விட்டுருங்க. அப்போ தான் இந்த கேமோட அடுத்தடுத்த பார்ட் வந்து கொண்டே இருக்கும். பார்த்துன்ட்டேன் பார்ட்டு.
டாய் ஐயோ என்னங்க இவன் இந்த கேமில் என்னன்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா செத்த எனிமீஸ்லாம் ரீஸ்பான் பண்ணிடுவாங்க. ஸோ அதான் இந்த கேமில் ஒரே ஒரு பிரச்சனை. போடு சுரியான அடி தலைவனுக்கு. இருறா இப்போ நீ ஏஞ்சி போல உன் மண்டையை உடைக்கிறேன்டா. போடு போடு அப்பா செம்ம. ஓகே இந்த செடியெல்லாம் அப்படி உடச்சிட்டு என்னங்க இது? ஓ அங்கே இன்னொருத்தவர் இருக்கானா? ஓகே சூப்பருங்க. நிறைய ஹெல்த் கிடச்சிச்சுங்க நம்மளுக்கு. பார்த்தீங்களா செடியில் வந்து ஹெல்த் நிறைய கிடைக்குது. ஓகே நான் திரும்ப ஹெல்த்து தான் எடுத்து போகிறேன் கைஸ். நம்ம அடுத்து வந்து ஸ்வாட் அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா போடு. என்னங்க ஒரே அடியில் செத்துட்டான். ஓகே வாங்க திரும்ப மேலே போகலாம். டாய் சிலந்தி டேக் மை அட்டாக். ஓகே போடு மண்டையில் சரியான அடி. ஓகே வாங்க இப்போ நம்ம இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே வேறு ஒருத்தன் இது போட்டுட்ருக்காங்க வெடிகுண்டு. போடு. ஓகே இதை தூக்கி போட்டாச்சு. டேய் தம்பி வெடிகுண்டை பார்த்து போடுப்பா. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாயிலே வெடிகுண்டு போடுவான். ஓகே அப்பா போடு. ஒரு அடி வாங்கிட்டாங்க. ஓகே பாதி ஹெல்த் அவனுக்கு போயிடுச்சு. டாய் டேமிட். ஐயோ ரொம்ப கிட்ட போக. ஐயோ 2 அடிங்க. ஐயோ 3 அடிங்க. ஏங்க இவ்வளோ அடிலாம் வாங்கக்கூடாதுங்க. சாரி ஏதோ ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிடுச்சு. இருங்க இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். விடிஜூஸ் பேக் டு த ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வந்துடலாம். இவன் கிட்டலாம் நம்ம 4 அடி வாங்கிட்டோம். பார்த்தீங்களா அவமானமாக இருக்குது. ஓகே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். போடு கமான். இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே இது அட்டாக் பண்ண முடியலங்க. ஜம்ப்பு. ஆஹா மிஸ் ஆயிடுச்சு. போடு இவன் செத்துட்டான். இப்போ தம்பி அடுத்து உனக்கு தான் சாவு. ஏங்க இவன் ஆல்ரெடி ஒரு அடி அடிக்கல. நம்ம என்ன இவ்வளோ தான் எழுத்து போகுது என்னன்னு தெரியலையே. சரி வா 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 போடு. ஐயோ வீட்டுச்சு போடா. நான் இதுவே போட்டுடுறேன். என்னங்க நடக்குதுங்க? ஓகே இங்கே முள் இருக்கான். டேய் முள்ளு உன்னை நான் அப்பயே பார்த்துறேன். நல்ல வேலைங்க இவனாவது நம்மளுக்கு ஹெல்த்து கொடுத்தானே. ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காயினு. இவன் ஒரு டேஞ்சரஸ் ப்ளோ. பார்த்து 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 போடு சரியான அடி. அப்படி அப்படி ஐயோ என்னங்க இது? டே மாட்டு அவ்வளோதான். இப்போ இவனை செத்துறோன்னு நினைக்கிறேன். ஓகே 40 போயிடுச்சு கைஸ். நம்ம ஸ்வாட் அப்கிரேட் பண்ணோங்க. பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. டாய் டேமிட். இல்லை நம்ம அடுத்தும் ஹெல்த்து போட்டுடலாமா? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஹெல்த்து போடலாமா ஸ்வாடு போடலாமான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். பட் ஹெல்த்தும் முக்கியம் தான். யோப்போ ஜஸ்ட்டுங்க. ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போகணும். இருங்க அது கிட்ட வரட்டும். வந்தோடனே பொறுமையாகவே போகலாம். அவசரப்பட தேவையில்ல. ஓகே இப்போ இதை தாண்டி வந்தாச்சு. அடுத்து அப்படி இங்கேருந்து இங்கே போயிடலாம். நெக்ஸ்ட் இது வந்து மேலே போடணும். ஆஹா ஜஸ்ட்டுங்க கமா போடு. ஓகே அடுத்து இங்கேருந்து எடுத்து அங்கே போடணும். இப்போ நம்ம அங்கே ஜம்ப் பண்ணிவிட்டு திரும்ப இதை கையில் எடுத்துட்டு இதை மேலே போட்டு திரும்ப வந்து அப்படி இப்படிக்கா போட்டோம். அப்பா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட்டில் போடலாம். அதான் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ரைட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் போக மாட்டேங்குது. திரும்ப இதுங்க போட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லெட்ஸ் கோ. ஓ இங்கே தான் போடணுமா? ஓகே போட்டாச்சு. இப்போ வாங்க மேலே போகலாம். இது முள்ளு தலையனா? இல்லை முள்ளு தலையன் இல்லை கைஸ். நம்மகிட்ட 58 காயின் தான் கிடச்சிருக்கு. அட்லீஸ்ட் 80 இருந்தால் தான் நம்ம புது வெப்பன் வாங்க முடியும். சரி பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே ஏதோ ஒரு செஸ்ட் இருக்குங்க. ஓகே இங்கே பார்த்தீங்களா டெலிபோர்ட்டு. ஓ அதை உடைக்கிறது நம்மளுக்கு பாம் வேணுங்க. அது ஆக்சுவலி நமக்கு இன்னும் கிடைக்கல. அது போக போக தான் கிடைக்கும். ஓகே வாங்க நம்ம இப்போ இதுக்குள்ளே போகலாம். ஓகே ஐ எம் பேக். பின்னாடி பார்த்தீங்களா இவன் யாருறவன்? கேவ் லூக்கர். பார்த்தீங்களா கைஸ் போக போக புது புது எனிமீஸ் வராங்க. செம்மையாக இருக்கும். இன்னும் நிறைய எனிமி இருப்பாங்க. இதெல்லாம் ஸ்டார்டிங்கு. போக போக தெரிஃபிக்காக இருப்பானுங்க. ஐயோ இருறா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட போயிட்டு அப்படி பின்னாடி வரலாம். சாவு யாருக்கிட்ட? அட்டாக் பண்ணு தம்பி. போடு வா வா அட்டாக் பண்ண யூ கேன் டூ இட். போடு அவ்வளோதான் செத்துட்டான். பின்னாடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருத்தர் இருக்கான். போடு யாருக்கிட்ட? டே ஒரு ஹெல்த்து மட்டும் கொடுத்துட்றா. உன்னை இவ்வளோ தூரம் அட்டாக் பண்ணுறேன். ஒரு ஹெல்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும். கொடுக்க மாட்டானே. கல் நெஞ்ச கரனாக இருக்கியாடா. ஓகே இங்கே நம்ம போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு பாம் தேவைப்படுது கைஸ். ஸோ நம்மளால் அங்கே போக முடியாது. இங்கே 2 பேர் இருக்கானுங்க. இந்த 2 பேரில் தம்பிகளா ஒருத்தனா அது ஹெல்த்து கொடுங்க. ரொம்ப நல்லது. இல்லை இது ஹெல்த் இல்லைங்க இது மேஜிக். சரி ஓகே ஏதாச்சும் கொடுத்தானுங்களேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். கொம்பு தலையன் இஸ் பேக்குங்க. வாங்கடா இவன் நம்மளுக்கு ஹெல்த்து கொடுப்பான்னு நினைக்கிறேன். டாய் நீயாவது குடுறா ப்ளீஸ்ரா. ஹெல்த் இல்லாமல் தவிக்கிறேன்டா. என் நெஞ்செல்லாம் புண்ணாக இருக்குது தம்பி. கைஸ் இங்கே பாருங்கள் நம்ம ஹெல்த்துக்கு எவ்வளோ அலையிறோன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அடுத்த அப்டேட்டும் ஹெல்த்து தான் பண்ண போகிறேன். ஸ்வாடு பண்ண போகிறது இல்லை. ஏன்னா ஹெல்த்துக்கு பாருங்கள் எவ்வளோ வேல்யூ பார்த்தீங்களா. வாடா கடிடா போடு. அவ்வளோதான் கைஸ் முடிச்சு விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹெல்த்து கிடச்சிச்சு. அடாடாடா செடியே நமக்கு நிறைய ஹெல்த்து கொடுக்குது. டேய் கஷ்டப்பட்டு இப்போ தான்டா ஒரு ஹெல்த்து எடுத்தேன். 2 ஹெல்த்து சாப்பிட்டு போயிட்டான் பார்த்தீங்களா. கடு பேத்துறா மை லார்ட். ஓகே இவன் வேறு டேஞ்சரஸ் ஃபாலோவாச்சே. என்னடா அது 2 பேர் இருக்கானுங்க. பின்னாடி ஒருத்தவங்க கைஸ். போடு 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 போடு. ஓகே திரும்ப மூடிக்கிட்டான். என்னங்க இது ஸ்வாடோட பவர் குறைஞ்சிட்டே இருக்குது. அதாவது ஸ்வாடோட பவர் குறையில எனிமீஸ் வந்து பவர் ஆகிட்டே போகிறாங்க. ஆஹா ஒரு ஹெல்த்து கிடச்சிருச்சு. டேய் சீக்கிரம் ஏஞ்சிக்கூடா. ஓகே இவன் ஒரு ஹெல்த்து கொடுத்துட்டான். சூப்பருங்க. இப்போ தான் ஹெல்த்தை வந்து கண்ணில் காட்டுறானுங்க. ரொம்ப சந்தோஷம்டா தம்பிகளா. ஓகே ஓ மை காட். இருங்க எத்தனை பேர் பார்த்தீங்களா?
போடு. ஏய் கைஸ், ஸ்லோ பிளே இனிமே அட்டாக் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு அட்டாக் விழும். பார்த்து கமான் 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 கமான். சாவ் 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 சாவ். ஆஹா, நினச்சேன் ஸ்லோ பிளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, ஒரே ஒருத்தன் தான். சாவ் சாவ். டேய் என்னடா இவன்? ஏய் இரா, மேஜிக் அது போடுறேன் அவனே. விட்டா அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஓகே இரா, போடு போடு. செத்துட்டான். ஸோ இவனை ஹெல்த் கொடுக்கல, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி போக வேண்டியதான். 4 ஹெல்த் இருக்குங்க, 2 வந்து கம்மியாக இருக்குது. வாங்க போகலாம். த பிளெயின்ஸ். ஆஹா, இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா ஒரு கேவுக்கு போக போகிறோம். இந்த இடம் இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. இங்கே தாங்க பல வகையான எனிமீஸு பல வகையாக வருவானுங்க. செம்மையாக இருக்கும் இந்த இடம். சரி ஓகே, வாங்க போகலாம். ஓகே, இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. ஃபர்கெட் அண்ட் கீப். போடு. யாருக்கிட்ட? டேய் தம்பி இங்கே வாப்பா. எப்பா இங்கே வாப்பா. ஐயோ என்னங்க இது? போடு. ஒரு அடி வந்துச்சு, பட் இன்னும் சாகலை. இருங்க. ஐயோ, அந்த பக்கம் அடிச்சுதான் செத்துருப்பானே. போடு. சரியான அடி கைஸ். கீழே கால் வச்சா காலி நம்ம. ஓகே, இங்கே பார்த்தீங்களா ஸ்பைக்ஸ் வச்சுருக்கானுங்க, ட்ராப்பா. ஓகே, ஓடு 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 ஓடு. ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான், வந்தாச்சு. கீழே ஒரு செஸ்ட் இருக்குது, பார்த்துட்டேன். செஸ்ட்டை பார்த்தாலாம் விட்டுறாதீங்க கைஸ். செஸ்ட்டு பார்த்தா எடுத்துருங்க, நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் செஸ்ட்டு. எக்ஸ்பி, எஸ். ஓகே இருங்க, நான் திரும்ப ஹெல்த்து மட்டும் ஏற்றிடுறேன். சாக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். திரும்பவும் ஹெல்த்து தான் நான் ஏற்ற போகிறேன் கைஸ். அடுத்த அப்டேட் கண்டிப்பாக ஸ்வாடு தாங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா எனக்கு ஹெல்த்து வந்து பற்றாக்குறையாக இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம ஹெல்த்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு. நான் ஹெல்த்தியே எடுத்துக்கிறேன். ஸ்வாடு எனக்கு என்னமோ ஓகே, போக போக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. போடு. செம்மடி. போடு. சூப்பருங்க. இன்னும் 2 அடி தான். வாடா தங்க குட்டி. போடு. வாடா அவசரப்படாத, பொறுமையாக நீ வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் உனக்காக வெயிட்டிங்கில் இருக்கேன்ப்பா. ஓகே எப்போ எப்படி போட்டு வச்சிருவானுங்க பார்த்தீங்களா முள்ள. ஓகே, மேலே வந்தாச்சு. டே ஆடாடாடா வச்சாம்பார் ஆப்பனுக்கு. டைமிங்கெலாம் வந்து அட்டாக் பண்ண பார்த்தீங்களா காய்ஸ். ஓகே வாங்க, இந்த வழியாக போகலாம். இங்கே 3 பானை இருக்குது. ஓ, இந்த வழியாக போகக்கூடாதா? ஓகே, அப்போ எந்த வழியாக போகணும்? ஓ, அங்கிட்டு போகணும் போலங்க. போடு. சரியான அடி. ஆஹா, தப்பிச்சிட்டானே. இரா, நான் பொறுமையாக வரேன்டா. இரா 2 பேரும் ஒட்டுக்காக இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எஸ்கேப் ஆகிடலாங்க, அதான் பெஸ்ட்டு இப்போதைக்கு. மேலே இன்னொருத்தவனா? போடு. ஒரு ஹெல்த் கிடச்சிருச்சு. கமான். ஓகே, இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணோடனே ஒரு இடத்துக்கு போகணும்ல, அங்கே வந்து அந்த டோர் லாக்கில் இருந்துச்சுல, அந்த டோர் இப்போ ஓப்பன் ஆகுதுங்க. ஓகே. டேய் தம்பி, இங்கே பாரு, வாண்டடாக என் பிரச்சனைக்கு வராத. நான் மோசமான ஆள் சொன்னால் நீ கொஞ்சம் கேளு. டே பேட்ஸ். பரவாயில்ல, அவனுங்களே அடிச்சு நம்மளை தள்ளி விட்டானுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் கீழே விழுந்திருப்பேன், அவனுங்களே தட்டி விட்டு நம்மளை காப்பாற்றிட்டானுங்க. அப்பப்போ இந்த மாதிரி லக்கும் நடக்க தான் செய்யும். டே எனக்கு இந்த பேட்ஸ் கூட சண்டை போட சுத்தமாக விருப்பமே இல்லைங்க. ரொம்ப வெறுப்பேற்றுறானுங்க நம்மளை. ஓகே, இங்கே ஒரு சாவி இருக்குது, பட் இந்த இடம் லாக்கில் இருக்குது. ஆஹா, இவனா கைஸ்? இது ஒரு பாஸ் ஃபைட்டு கைஸ். இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லுங்க. சின்ன வயசுல அடிக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இவன் பேர் வந்து த ப்ரொடெக்டர். என்னது, கிரைம் இல்லை இவன் பேர். ஓகே கமான் கைஸ், இவன் அடிக்கிறது கொஞ்சம் டைமாக வந்தான், நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். டேம் இட். ஓகே. ஐயோ ஷட். தேவையில்லாம அடி வாங்கிட்டேங்க. இது ஒரு அன்வான்ட் அடி. இருங்க திரும்ப அவன் இது பண்ணிட்டோம், மேஜிக் போட்டுடலாம். போடு. மேஜிக் நல்லா எழுத்து போகுது. இப்படி தானே இவனை கொல்லணும். வாடா. பாதி எழுத்து கிட்டத்தட்ட குறைச்சாச்சு. வாடா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாடா. ஐயோ ஜஸ்ட்டு போடு. அவ்வளோதான். போடு. அவன் நம்மளை அடிக்க வரான் பார்த்தீங்களா கைஸ். அப்போ மட்டும் தான் அடிக்க முடியும், மற்ற நேரத்தில் அடிக்க முடியாது. இருங்க திரும்ப மேஜிக் வந்துருச்சு. போடு. 52. வா போடு. 48 45. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தான். வாடா பொறுமையாக வாடா. யாருக்கிட்ட? ஓகே கமான். திரும்ப ஒரு மேஜிக் பவர் வந்துருச்சு. போடு. சுரியோட அடி. இருங்க 38. வா பொறுமையாக வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா ஐயோ என்னங்க இது, எழுத்து வர குறைக்கிறானே. போடு. 30 27. நைஸ். ஓகே, அப்படியே திரும்ப இங்கே வந்துட்டேன். போடு மேஜிக் பவரை. 19. போடு. 15 10. போடு. 6. இவனா ஏங்க, சின்ன வயசுல இவன்லாம் எனக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தான். இவனை இவ்வளோ அசால்ட்டாக முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. சின்ன வயசுலலாம் நான் அடிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு சாவி கிடச்சிருச்சு. ஸோ இந்த சாவி வந்து நம்ம கீழே யூஸ் பண்ணோம். கீழே நான் வரும்போதே ஒரு டோர் பார்த்தேன், லாக்கில் இருந்தது. அதுக்கு தான் நினைக்கிறேன் இது. டே பேட்ஸ், நீங்கள் ரொம்ப மோசமான ஆள்றா. உங்ககிட்ட பிரச்சனைக்கே வரல, என்னை விட்டுருங்க ப்ளீஸ். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்குல்ல, இந்த டோர் தாங்க. ஓகே, ஓப்பன் த டோர். வந்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஏதோ வழி போகுது. இது என்ன வழி? ட்ரெஷர் நினைக்கிறேன். இல்லைங்க, இங்கே ஏதோ பட்டன் இருக்குது. ஓகே, ஏதோ சத்தம் கேட்குது. ஏதோ ஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், பட் என்ன ஓப்பன் ஆச்சுன்னு தெரியல. போய் பார்க்கலாம். ஓ, இங்கே பாருங்கள், மேலே போகிற லிஃப்ட்டு.
ஓ இதுக்கும் ஒரு சாவி வேணும்ல. ஸோ அதை வந்து நம்ம மேலே போய் எடுக்கணும் போல். ஓகே வந்துட்டேன். டா இவனா இவன் மோசமான ஆளாச்சே. ஐயோப்பா டே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? சாவி கிடச்சிச்சு. டே என்னை விட்டுறா ப்ளீஸ்ரா. டே நான் என்னடா பாவம் பண்ணேன்? எனக்கு ஹெல்த்து கொடு. ஹெல்த்து வேணும் எனக்கு. ஆஹா ஏங்க வெறும் பேத்துறாங்க இவன். தக்காளி வாடா தக்காளி சாவடா. ஓகே இன்னும் ஒரு அடி தான். இவனை சாவடிக்காமல் விட மாட்டாங்க. சரி ஹெல்த்தை ஃபுல்லாக குறைச்சிட்டான். இவனை கொல்ல போகிறேன். கொல்ல காண்டில் இருக்கேன் மேலே. ஹெல்த்து கூட கொடுக்கல பார்த்தீங்களா? இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். எல்லாம் வீணாயிடுச்சுங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாவி கிடச்சிருச்சு. வாங்க உள்ளே போகலாம். எங்க டெலிபோர்ட் கிடச்சா நான் ஹீலர் வீட்டுக்கு போய் ஹீலாவது பண்ணிட்டு வருவேன். டெலிபோர்ட்டும் இல்லை. டே டெலிபோர்ட்டாவது கொடுங்க நண்பருக்கு. ஐயோ என்னங்க இவனுங்க இந்த அடி அடிக்கிறானுங்க போட்டு. ஓகே இருங்க நான் பேசாமல் பேக் போகிறேன். இங்கே ஏதோ இருக்குது. ஓ இதில் போக முடியுமா? ஓகே இதில் என்ன இருக்குது? காயின். ஆஹா அது எடுக்க போனால் நான் மாட்டிப்பேன். கைஸ் என்னங்க இது இப்படி சுற்றுது? அடாடாடாடாடாடா. டே ஐயோ எழுத்து போயிடுச்சு. போயிருக்கணும் நம்ம அப்படியே போயிட்டு இருந்திருக்கணும். தேவையில்லாமல் பண்ணிட்டேனே. எங்க பாதி உசுறு தாங்க இருக்கு. போன உசுறு வந்து தப்பிச்சிட்டேன். ஓ ட்ரெஷர் சாவி கிடச்சிருச்சு. ஓகே இதை வச்சு தான் நம்ம ஆஹா ஹெல்த்துங்க. ஒரு லக்கியான ஹெல்த்து நம்மளுக்கு. ஓகே ஒரு மேஜிக் இருக்குது. அதை எடுக்க போனால் செத்துருவேன். சாவுங்கடா. ஓகே வாடா. ஆஹா தப்புச்சிட்டானே. செத்துட்டான். எஸ் கம் ஆன் லெட்ஸ் கோ. பானை என்னடா இது ஒரு ஹெல்த்து கூட இல்லை. ஓகே சாவி போட்டாச்சு. வாங்க இப்போ இந்த பக்கம் போகலாம். எஸ் டெலிபோர்ட் இருக்கு. வாங்க நம்ம முதல்ல ஹீலர் வீட்டுக்கு போயிட்டு ஹீல் பண்ணிக்கலாங்க. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஹீலர் வீடுன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க உள்ளே போயிட்டு ஹீல் பண்ணிக்கலாங்க. முதல்ல ஹீலர் என்னை காப்பாதுங்க. ஹீலர் போட்டு பொழந்துட்டாங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ எவர் கெட் ஹர்ட் கம் அகெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திரும்ப உனக்கு அடிப்படுச்சுன்னா திரும்ப வந்து பாருப்பா அப்படின்றாங்க. ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க பார்த்தீங்களா. காசே வாங்காமல் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இது. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அதே இடத்துக்கு வந்து டெலிபோர்ட் ஆகிக்கலாம். ஓகே கைஸ் அந்த மேலே இருக்கிற இடத்துக்குலாம் போனோம்னா நம்மளுக்கு வெடிகுண்டு வேணுங்க. அது போக தான் கிடைக்கும். பட் எப்படி கிடைக்கும்ன்றதை மறந்துட்டேன். ஒரு வெடிகுண்டு பவர் இருக்கும். இந்த மேஜிக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மேஜிக் மாதிரியே ஒரு வெடிகுண்டு மேஜிக் இருக்கும். அது சரியாக இருக்குங்க. செம்ம பவர்ஃபுல் வேறு. அது போடு. டேமிட் ஐயோ போடு தக்காளி. செத்துட்டான். ஃபயர் பேட்டாமே போடு. கமான் ஐயோ மிஸ் ஆயிடுச்சுங்க. போடு. இன்னும் ஒரு அடி போடு. காலிங்க. கைஸ் இதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். வந்தாச்சு அவ்வளோதான். ஆஹா என்னங்க இது 2 ஆக்ஸு. ஓகே தாண்டிட்டு ஏதோ ஃப்ளூக்கில் ஐயோ இவனை கவனிக்கவே இல்லையே. இருங்க பொறுமையாக இருங்க. இப்போ போகலாம். இப்போ எப்படிக்கா போகலாம்? அவ்வளோதான். ஓகே 3 பானை. இவன்லாம் எனக்கு ஒரு ஆள் இல்லை. வா இவனை என்ன பண்ணா அந்த பானையில் அப்படியே மாட்டை வச்சு அப்படி போட்டு முடிச்சு விட்ருவோம். பார்த்தீங்களா பானையில் மாட்டிக்கிட்டான். இப்படி தாங்க இவனெல்லாம் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் இருக்கான். அவனையும் பானையில் மாட்ட வச்சலாம். உங்களை பானையில் வச்சு முடிக்கிறேன்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹெல்த் வேறு இருக்குது. ரொம்ப 2 ஹெல்த் இருக்குது. வா பானை கிட்ட போடா பானை கிட்ட. போடா தம்பி போடா. ஓகே ஹெல்த் வேறு ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போடு. ஐயோ அதை மண்டே. ஐயோ ஒரு ஹெல்த்து 2 ஹெல்த்து. சரி என்னங்க இது இப்படி போய் மண்டே. அப்புறம் ஹெல்த்து கிடச்சிச்சு. நீ ஹெல்த்து கொடு. சூப்பர் கொடுத்துட்டான். ஹெல்த்து ஃபுல்லாக இருக்குங்க. எப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா சாமி. தூக்கி போடு. ஓகே ஓட அவ்வளோதாங்க. வாங்க இப்போ இந்த இடத்த தாண்டி போகலாம். ஓகே இங்கே ஒரு பட்டன் இருக்குது. போடு. ஓகே இப்போ நம்ம கீழே எங்கேயோ போகிறோம். ஓகே கீழே என்ன இருக்க போகுது தெரியலையே. போய் பார்க்கலாம். கண்டிப்பாக ஏதோ ஒரு மர்மம் நம்மளுக்காக வெயிட் பண்ணுது. ஓகே இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இதை எடுத்துகிட்டு மேலே போகணும்னு நினைக்கிறேன். இந்த வழியாக தாங்க போகணும். ஓகே வாங்க தூக்கி போட்டு போகலாம். ஓகே தூக்கி போடு. ஓகே ஏங்க இங்கே நம்ம மேலேயே போக முடியாதுங்க கைஸ். எனக்கு என்னமோ அது கீழே போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன். ஓகே கீழே போட்டோன்னே ஒன்றும் ஆகலை. அப்போ கீழே தான் போகணுமோ? ஏடா ஆமாங்க. ஓகே கைஸ் வாங்க நம்ம இப்படிக்கா தள்ளிட்டு போகணுமோ? அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே தாங்க. வில்லன்ஸ் இருந்தாலே இதுதான் கரெக்டான வழி நடத்தும். போடு யாருக்கிட்ட. கீழே பாருங்க. அங்கே ஒரு இது இருக்குது பாருங்க. ப்ரெஷர் பிளேட் இருக்குது. அதில் போய் வைக்கணும்னு நினைக்கிறேன். சாவுடா கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ரெஷர் பிளேட்டில் இந்த பாக்ஸை தள்ளி விட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டர். ஓகே தூக்கி அப்படிங்க போட்டுடலாம். தள்ளு. அவ்வளோதான் கைஸ். ஓகே இப்போ இங்கே வந்தாச்சு. இன்னொருத்தனா போடு. மேஜிக் வேறு காலி ஆயிடுச்சு. மேஜிக் இருந்தால் அப்படியே முடிச்சு விட்ருக்கலாம். வாடா கைஸ் நம்ம அடுத்து வந்து மேஜிக்கே அப்கிரேட் பண்ணுவாங்க. மேஜிக் பாருங்கள் சுத்தமாக பவரே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. போடு. அவ்வளோதான் காம்போலையும் முடிச்சு விட்டாச்சு. வாடா தம்பி கமான் மேன். போடு கைஸ். என்ன கைஸ் இது 4-7ன்னு எழுத்து போகுது. அப்கிரேட் பண்ணியிருந்தா செம்மையாக எழுத்து போயிருக்கோம். பட் நம்மளுக்கு ஹெல்த் இருக்கிற வரைக்கும் நல்லது தான்.
பட் என்ன பண்ணுறது, நம்ம சூழல் அப்படி ஆயிடுச்சு. ஓகே வாங்க இப்போ கீழே போகலாம். ஓகே கீழே வந்தோடனே ஏதோ ஃபர்கட்டன் செல்லர் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். வில்லன். இவனே ஒரு பயங்கரமான ஆள் தான். இவனை எப்படி அட்டாக் பண்ணணும், இவனை ஏதோ பண்ணணுமே. டே எப்போ கேஸ் இவனை எப்படி அட்டாக் பண்ணுவாங்க? மேஜிக் வச்சு தான் பண்ணுமா? என்னங்க ஓடிக்கிட்டே இருக்கான், இவன் ஏதோ பண்ணணுங்க. கரெக்ட், இனிமே உட்காந்துருவான். கரெக்டாக கொஞ்ச நேரம் ஓடிட்டு உட்காந்துருவான். கரெக்ட். ஞாபகம் வந்துச்சு. சாவு யாருக்கிட்ட? போடு. ஐயோ வரானே. டே ரா போடு. இரு ஒன்றும் பிரச்சனை இல்லை. போடு மேஜிக் போடு. ஐயோ அடிச்சிட்டாங்க கைஸ். என்னங்க இவ்வளோ அடிச்சிட்டான்? ஓகே நம்ம 50% அவனை குறைச்சிட்டோம். இன்னும் 40% தான். 35, 32. ஓ மை காட். போடு. மாட்டு கொம்பு மாதிரி வச்சிருக்கான் பார்த்தீங்களா? மாட்டு கொம்பு மாதிரி இல்லை, மான் கொம்பு மாதிரி இருக்கு அவன் மண்டையை பார்த்தா. ஓகே ஒரே ஒரு அடி செத்துட்டாங்க. ஏன்டா இவ்வளோ அடிச்சிருக்கேன், ஹெல்த்து கூட கொடுக்காம போயிருக்கான் பார்த்தீங்களா கைஸ் நம்மளோட மாஸ்டர். ஓகே இப்போ நம்ம மாஸ்டர் சொல்கிறாரு, ஒருவேளை நீ இவ்வளோ தூரம் வந்துட்டியா, உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது. ஓகே நம்ம சொல்கிறோம் மாஸ்டர் இது உண்மையிலே நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஆமாப்பா நான் தான். ஆனால் வந்து என்னால் இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச முடியாது. நான் வந்து ஆவியாக தான் இப்போதைக்கு இருக்கேன். என்னோடய தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. இதுக்கப்புறம் நான் ஆவியாக கூட வர முடியாது. நான் கடைசியாக உங்ககிட்ட ஒன்றுன்னு சொல்கிறேன். அந்த லெஜெண்டரி ஸ்வாடை தேடி தான் நீ போகிறேன்னு தெரியும். அதை நீ எப்படியாவது கண்டுபிடிச்சிரு. அந்த லெஜெண்டரி ஸ்வாடு வந்து இங்கே தான் எங்கேயும் மறைக்கப்பட்டிருக்கு. அது வந்து இங்கே இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா தீவிரவாதிகள், அவங்க வந்து அந்த ஸ்வாடை உடச்சி போடணுன்னு வந்திருக்காங்களாம். ஸோ அதனால் வந்து நீ எப்படியாவது அந்த ஸ்வாடை கண்டுபிடிச்சிரு. அந்த ஸ்வாடை வந்து நிறைய ஹீரோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்வாடு இருந்தால் நம்ம யாரை வேணால் போட்டு தரலாம். பட் இந்த கரெக்டர்ஸ் வந்து இப்போ இங்கே அதை அழிக்க வந்திருக்காங்க. அதை மட்டும் நீ நடக்க விட்டுறாத. எனக்கு நம்பிக்கை இருக்குது உன்னால் முடியும்னு சொல்லிட்டு நீ எப்படியாச்சும் அந்த கரெக்டர்ஸை தடுத்து நிறுத்தி அந்த ஸ்வாடை கண்டுபிடிச்சி நீ வந்து இங்கே இருக்கிற எல்லாரையும் அழிச்சிரு. நான் உனக்கு புதுசாக ஒரு மேஜிக் கொடுக்குறேன். இது வந்து உனக்கு யூஸ் ஆகும். மேஜிக் பாம் கிடச்சிருச்சு கைஸ். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த பாம் யூஸ் பண்ணலாம். நிறைய இடம் க்ளோஸில் இருந்துச்சுல, அதை இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள் வெடிக்கும் பாருங்களேன். டுமீல் சரியாக இருக்கலாம். இது அதுவும் பவர்ஃபுல்லுங்க. இது வந்து நமக்கு நிறைய தேவைப்படும் மேலே பசில்ஸ் எல்லாம் முடிக்க. ஓகே கைஸ் இதோட நம்ம இந்த கேம் பிளேயோட பகுதி 1 முடிச்சுக்கலாம். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பயங்கரமாக ஆதரவு கொடுங்க. இந்த டேமேஜ் பாருங்கள் 10 to 20. நம்ம ஸ்வாட் வந்து 3 to 6. ஸோ நம்ம ஸ்வாடை கண்டிப்பாக அப்டேட் பண்ணி ஆகணும் கைஸ். ஓகேங்களா, அடுத்து நம்ம ஸ்வாடை தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ லைக் ஷேர் தெரிவிக்க விட்டுருங்க. இந்த கேம் பிளேயோட அடுத்த பாட்டு என்னன்னா V1 Part 2 சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் ஷேர் தெரிவிக்க விட்டீங்கன்னா தான் அடுத்த பகுதி போடுவேன். ஓகே ரொம்ப முக்கியம் ஆதரவு. பாய் ஃப்ரம் VTG. லவ் யூ ஆல் கைஸ். பாய்.